பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா லாக்ஸ் ஆஃப் ருபீஸ் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட் ஏறி இறங்குறத பத்தி கவலைப்படுறீங்களா? இனிமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் நாலேஜும் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்ஐபியை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அது 2 lakhs ஆகுது. உங்ககிட்ட இப்போதைக்கு 2 lakhs அமௌண்ட் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 5,000 எவ்ரி மந்த் ஒரு 3 to 4 years சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. கரெக்டாக? ஒரே நேரத்தில் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு உங்கள் கோலை ரீச் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் இந்த எஸ்ஐபி ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் எவ்ரி மந்த் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க. அது ஓவர் டைம் உங்களுக்கு நல்லா க்ரோ ஆகும். எதனாலனா காம்பவுண்டிங்னால. நீங்கள் உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு சேவ் பண்ணுற மாதிரி தான் எஸ்ஐபியும். ஆனால் உண்டியலில் போடுற காசு மல்டிப்ளை ஆகாது. எஸ்ஐபியில் போடுறது உங்களுக்கு அட்சய பாத்திரத்தில் போடுற மாதிரி மல்டிப்ளை ஆகி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மந்த் 5,000 ஒரு 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 12% ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் 10 yearsக்கு 6 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த அமௌண்ட் ஓவர் டைமில் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கும்னா 11.6 lakh க்ரோ ஆயிருக்கும் 12% ரிட்டர்ன்ஸ்னால. ஸோ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் 5.6 lakh. இதுதான் பவர் ஆஃப் எஸ்ஐபி. ஒரு சின்ன அமௌண்ட் ஓவர் டைமில் பெருசாக க்ரோ ஆயிருக்கும். ஏன் எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்? நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் எஸ்ஐபியில் அந்த கவலையே கிடையாது. மார்க்கெட் லோவாக இருக்கும்போது நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வாங்குறீங்க. அதே மார்க்கெட் ஹை ஆகும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுது. இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் டெய்லி மார்க்கெட்டில் தக்காளி வாங்குறீங்க. சில நாள் 1 கிலோ 20 ரூபாய் இருக்கும், சில நாள் 1 கிலோ 40 ரூபாய் இருக்கும். எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது மொத்தமாக வாங்குறதை விட நீங்கள் டெய்லி வாங்கினால ஆவரேஜ் அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் எஸ்ஐபியில் நடக்குது. இது பேர் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி 5 ஸ்டெப்ஸில் நான் சொல்கிறேன். ஸ்டெப் 1, ஒரு கோலை சூஸ் பண்ணிக்கோங்க. புது வீடு வாங்க போகிறீங்களா, இல்லை கார் வாங்க போகிறீங்களா, ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இல்லை மேரேஜ்க்கா, இதில் எதுக்காகன்னு யோசிச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, எந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி, டெட் ஆர் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஸ்டெப் 3, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. 500, 1000 இல்லை 5000, உங்களோட கம்ஃபர்டபுளான அமௌண்ட்டை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4, ஒரு ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஆனால் பேஷன்ஸோட வெயிட் பண்ணணும். நீங்கள் வெறும் 3,000 எஸ்ஐபி 20 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்போ 50 lakhs உங்கள் கைக்கு வரும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த ஸ்மால் அமௌண்ட் ஃபியூச்சரில் உங்களை ஒரு crore பற்றியாக மாற்றும். எஸ்ஐபி ஸ்டாக் மார்க்கெட்டோட லிங்க் ஆயிருக்கு. ஒரு லாங் டேர்மில் எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். எஸ்ஐபிலாம் வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட ஒரு 250 rupees இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபினா ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் கோல்ட், டெட், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட வெல்த்தை ஸ்லோவாக ஸ்டெடியாக க்ரோ பண்ணணும்னா எஸ்ஐபி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அஃபோர்டபுள், ரொம்ப ரொம்ப ஈஸி. மார்க்கெட் டவுனாக இருந்தாலும் சூப்பராக ஒர்க் ஆகும். நத்திங் இஸ் டூ லேட். உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கணும்னா எஸ்ஐபியை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.